எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது ஜாக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் கனிவான மாலை நேர வணக்கங்கள். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று நமது வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே நடைபெற்றது. நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் இன்று மதியம் சுமார் 2:20 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. முதலாவதாக கடந்த மே மாதம் 25ஆம் தேதி முதல் விடப்பட்டு வரும் இரண்டாவது ஏலம், மறு ஏலம் குறித்த ஸ்டேட்டஸ் பகிரப்பட்டது. சுமார் 360 பிளாட்டுகள் ஏலம் பெயர்ப்பதாகவும் அவருடைய மதிப்பு 53 கோடிகள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே ஏலம் எடுத்த 2 ஹையஸ்ட் பிட்டர், மொத்தம் 4 பேர் தான் வெளியிருந்து எடுத்திருந்தாங்க. அதில் 2 பேர் ஹையஸ்ட் பிட்டராக இருந்தாங்க. அந்த 2 பேர் எந்த விதமான பணமும் கட்டலை. வெளியிலேருந்து எடுத்தவங்க, வெளியிலேருந்து யாராவது தேர்ட் பர்சன் எடுத்தால் தான் நமக்கு பணம் கிடைக்குங்கிற நிலைமை இருக்கும் பொழுது 4 பேர் தான் வெளியிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க ஏலம். அதில் 2 பேர் பணம் கட்டிருக்காங்க, 2 பேர் பணம் கட்டலை. இந்த பணம் கட்டாத 2 பேருடைய இஎம்டி தொகையை திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அதுதான் முறை, கொடுக்க மாட்டாங்க. அதே போல் விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவர்களில் ஏலம் எடுத்தவர்கள் ஒரு 13 நபர்கள் ஆக்ஷனில் கலந்துக்கிட்டு இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது வன்மையாக கண்டித்தார், நீதியரசர்கள் கண்டித்தார். நீதிமன்றத்தில் இருந்த சில வழக்கறிஞர்களும் இதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பெனால்ட்டி போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. 5000 போடலாம், 10,000 போடலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்லிட்டு இருந்தாங்க. நீதியரசர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு இதுவரைக்கு நடந்தது இருக்கட்டும், இனிமேல் இன்று முதல் யாராவது இந்த மாதிரி தவறு பண்ணாங்கன்னா 25,000 அவங்களுக்கு அபராதம், பணமாக கொடுக்க தேவையில்லை. அதை உங்களுடைய லேபிலிட்டி இருக்கு இல்லையா, டோட்டல் லேபிலிட்டி, ஒருத்தர் 5 லட்சம் போட்டதானா அந்த 5 லட்சத்திலிருந்து அவருடைய 25,000 கழிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டரை போட்டிருக்கிறார் இன்னைக்கு. ஸோ இது தேவையா இல்லையான்னா, சிலர் விளையாட்டு போக்கில் எடுத்துடுறாங்க, சிலர் உண்மையிலே தெரியாமல் எடுக்கிறாங்க. அவரும் சொல்கிறார், நீதியரசன் சொல்கிறார், ஒருவேளை ஒரு சைபர் அதிகமாக போட்டுக்கிட்டாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளலாம், ஏதோ எரர், ஃபிங்கர் எரர்னு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் எடுத்துகிட்டு பிளாட்டை தெரிஞ்சுட்டே எடுத்துக்கிட்டு இப்போ எனக்கு வேணாம்னு சொல்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது விளையாட்டு வேலை கிடையாது, இது நீதிமன்றத்தின் மூலமாக ஏலம் விடுறது, இதில் போய் இவங்க விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வன்மையாக கண்டனத்தை தெரிவித்தார். அப்புறம் இந்த குரூப் பிட்டிங் பற்றி நிறையா பேசப்பட்டது. குரூப் பிட்டிங் பண்ணும்பொழுது ஒரு ஃபேமிலியில் அப்பா, அம்மா, அவங்க தாத்தா பாட்டி பேரில் கூட முதலீடு பண்ணியிருப்பாங்க, பிள்ளைங்க பேரில் முதலீடு பண்ணியிருப்பாங்க, சில கம்ப்ளைண்ட்டாக கூட லாட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ரேஷன் கார்டில் உள்ளவங்க தான் ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்குவேன்னு சொல்லி ஈவோட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகி போயிருக்கலாம், வேறு தனி ஃபேமிலியில் போயிருக்கலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்கெல்லாம் சேர்ந்து குரூப் பிட்டு எடுக்கலாம்னு சொல்லி நீதியரசர் அனுமதி கொடுத்துட்டாரு. அப்படி குரூப் பிட்டு எடுக்கும்பொழுது ஒருத்தர் பேர் தான் எடுக்க முடியும். அந்த ஒருத்தர் தான் எம்எஸ்சிஸில் பதிவு பண்ணியிருப்பார். அப்போ அவர் அவர் பேரில் இண்டிவிஜுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்சத்துக்கு அவர் பேரில் பாண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இவர் டோட்டலாக ஒரு 2 கோடிக்கு ஏலம் எடுக்கிறாரு, எல்லாருடைய பாண்டையும் சேர்த்து வச்சு எடுக்கிறாரு. அப்போ இவருடைய அக்கௌண்ட்டை மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு மீதி 1.5 கோடி ரூபாயை கட்டுங்கன்னு சொல்லி இவரோட இதில் வரும், எம்எஸ்சிசி கட்ட சொல்லி வரும், இவர்கிட்ட பணம் கட்டணும் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எதாவது ஆல்ட்ரு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் பேசும்பொழுது நீதியரசர் என்ன சொன்னார்னா, ஒரு பட்டனை ஆட் பண்ணுங்க, ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணி குரூப் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணி அதை கிளிக் பண்ணுறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு. அது எம்எஸ்சிசியினுடைய அட்வொகேட் சீனியர் கவுன்சில் சாம்ராட் அவர்கள் பரிசீலிப்பதாக டெக்னிக்கல் டீமோடு சேர்ந்து கலந்து பேசிட்டு அதை பரிசீலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த அந்த அமௌண்ட்டை நம்ம கட்ட தேவையில்லை. நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஃபிசிக்கலாகவோ அல்லது டிஜிட்டல், அதாவது ஆன்லைன் மூலமாகவோ இஓடபிள்யூக்கு மெயில் அனுப்பலாம், மெயில் மூலமாகவோ அல்லது ஃபிசிக்கலாகவோ ஒரு காப்பி எடுத்துக்கொண்டு போய் அஃபிடாவிட் வாங்கி கொண்டு கொடுக்கலாம். அந்த அஃபிடாவிட் லெட்டர் எப்படி இருக்கணும்னு கூட நானே ஃப்ரேம் பண்ணி தரேன்னு சொல்லி நீதியரசர் சொல்லியிருக்கிறார். அது எங்கள் சார்பாக இவர் பேரில் ஏலம் எடுக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்குறோம்னு சொல்லி ஒரு அஃபிடாவிட், அதை நீங்கள் ஈவோட சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறார்.
இது ஏற்கனவே நான் நேற்று முந்தினால சிலர் கேட்கும்போது நான் இதை சொன்னேன். நான் குரூப் மீட்டிங் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இஓடபிள்யூக்கு போய் ஒரு லெட்டர் கொடுத்து தெரியப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் குரூப் மீட்டிங் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் இண்டிவிஜுவல் பேரில் எடுக்கும் பொழுது அவருடைய லேபிலிட்டிக்கு மீறி எடுக்கும் பொழுது அதை வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டத்தை சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. 517 பேர் என்னை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 8520 ரூபா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அது கட்டலைன்னு சொல்லி சொன்னாங்க எம்எஸ்சிசிலேருந்து. பேலன்ஸ் வந்து வித்தின் 10 டேஸில் கட்டணும்னு சொல்லி நீதியரசர் உத்தரவு போட்டுக்கிறார். 10 டேஸில் அதை கட்டிடணும் அப்படின்னு சொல்லி நீதியரசருடைய உத்தரவு அது. அப்புறம் வந்து அடிஷ்னலாக வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை ஏலம் விடணும் அப்படிங்கிற மாதிரி சைட் பை சைடு ஏலம் விடணும்னு சொல்லி போன வாய்தாலே சொல்லியிருந்தார். அது இந்த வாயிலையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது வரும்போது நிறுவன தரப்பில் வந்து பூல் டீல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸு, ரிசார்ட்ஸு, அந்த ஹோட்டல்ஸு இதெல்லாம் வந்து ஏலம் விடலாம். ஒரு 9 ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9ல் வந்து 1 to 5 வந்து பில்டிங்கு, இது ரிமைனிங் வந்து ஒரு 6 to 9 வந்து 1 2 3 4 5ங்கிறது வந்து 5 பில்டிங்கு, அதாவது 2 ரிசார்ட்டு 2 ஹோட்டலு இந்த மாதிரி இருக்குது. 3 ரிசார்ட்டு 2 ஹோட்டலு. 6 to 9 வந்து ஃபுல்லாக பிளாட்ஸு, 480 பிளாட்ஸுக்கிட்ட டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸு அந்த பூல் டீல இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து ஏலம் விடலான்னு சொல்லி நிறுவனத்தார் வந்து நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதில் பார்க்கும்பொழுது போடி ரிசார்ட் வந்து கிரீன் ராயல் ரிசார்ட் வந்து இன்னும் வேல்யூ மதிப்பீடு பண்ணாமல் இருக்குது. மற்றபடி குற்றாலம், உச்சிப்புலி, அந்த விருதுநகர் ஆரியநிவாஸ் ஹோட்டல், கொடை ரோட்டில் இருக்கக்கூடிய டிரைவின் ஹோட்டலு இதெல்லாம் வந்து மதிப்பீடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு மறுநாள் வந்து விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வரும் பொழுது இஓடபிள்யூ தரப்பில் வந்து அதுக்கெலாம் வேல்யூ போட்டாங்களா அப்படிங்கிற தகவல் சொல்லிட்டாக்கா அது இம்மீடியட்டாக ஏலத்துக்கு விட்டுலாம். இது வந்து பேன் இண்டியாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய லெவலில் கொடுத்து, ஏன்னா மிகப்பெரிய சொத்துங்கிறதுனால, வேல்யூபிள் சொத்துங்கிறதுனால பெரிய லெவலில் 2 இங்கிலீஷ் பத்திரிக்கை 2 தமிழ் பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்து, நல்ல லெவலில் விளம்பரம் கொடுத்து இதை வந்து இம்மீடியட்டாக ஏலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வாய்தா வந்து 5/6/2026 நாளை மறுநாளாக வெள்ளிக்கிழமை காலையில் கொடுத்துருக்கிறாரு. 5/6/2026 வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி காலையில் 10:30 சொல்லிட்டாரு. ஈவினிங் வேண்டாம், காலையில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதில் வந்து பார்ட்டியின் பேசின ஆஜரான ஒரு மைனாரிட்டி பீப்புள், ஆனால் அவர் சொன்னதான், நான் சொல்லலை மைனாரிட்டி பீப்புள்னு. மைனாரிட்டி விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க வந்து வெயிலை கேன்சல் பண்ணணும், இவங்க வந்து நிறையா வந்து இடையூறு பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களே வந்து பிட் பண்ண சொல்கிறாங்க, இவங்களே இடங்கள்லாம் எடுக்கிறாங்க, விக்டிம்ஸுக்கு தெரியாமல் அவங்களுடைய இதெல்லாம் லாகின் பண்ணி ஏலம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நீதியரசர் வந்து நீங்கள் ஒரு சிலர் தான் இப்படி கேட்குறீங்க, எனக்கு 3 நிமிஷம் வந்து ஆகும் பெயிலை கேன்சல் பண்ணுறதுக்கு, வித்தின் 3 மினிட்ஸில் நான் பெயிலை கேன்சல் சொல்லிட்டு போயிடுவேன் நான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த விக்டிம்ஸ் பாதிக்கப்பட்டவங்க எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால நான் அவங்கள தான் மைண்டில் வச்சுக்கிட்டு நான் செட்டில்மெண்ட் நோக்கி போயிட்டுருக்கிறேன். எனக்கு ஒன்றும் இல்லை, பெயிலை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டேன்னா அடுத்து வந்து வழக்கு வந்து த்ரூ ப்ராப்பர் சேனல் எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி பண்ணும் பொழுது சொத்துக்கள்லாம் திருப்பி அட்டாச் பண்ணணும், திருப்பி வேல்யூ பண்ணணும், திருப்பி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுறதுக்கு லாங் பீரியட் ஆகும். அதனால நான் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு மக்களுக்கு இது பாதிக்கப்பட்டவங்க, மெஜாரிட்டி ஆஃப் த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டலாங்கிற மாதிரி இருக்கிறேங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அவருடைய எண்ணமும் அதுதான். இதைத்தான் மூத்த குடிமக்கள் சங்கம் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கருத்தும் அதே கருத்து தான். நம்மளுடைய நிலைப்பாடும் நீதியரசர் நிலைப்பாடும் சாட்சாத் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குது. நம்மளும் அதே தான் சொல்கிறோம். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஒன்றுமே கிடைக்காம 15-20 வருஷம் அந்த கேஸ் நடக்கிறத விட ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் கோர்ட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. இதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிட்டு இருக்கிறோம். அதை புரிஞ்சிக்காம தான் இவங்க வந்து நம்மளை வந்து நிறுவனத்தார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கிளியராக சொல்லிட்டார், 3 நிமிஷம் கேன்சல் பண்ணிடுவேன் பெயில, ஆனால் செட்டில்மெண்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிற மாதிரி அவர் கேட்டார். ஏற்கனவே தண்டபாணிங்கிற ஒரு ஜட்ஜி நீதியரசர் வந்து இதே தான் கேள்வி கேட்டார். உங்களுக்கு வந்து அவங்களை தண்டிக்கணுமா, உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டார். பணம் தான் வேணும்னாங்க. பணம் தான் வேணும்னா அவங்கள உள்ளே வச்சு பெயில கேன்சல் பண்ணிட்டாங்க, எப்படி உங்களுக்கு பணம் கிடைக்கும், யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். இது வந்து நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிறேன்.
நாங்கள் எதோ அவங்களுக்கு முட்டு கொடுக்கும்போது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ட்ரையல் கோர்ட்டுக்கு போய் வழக்கு நடந்து நம்ம பண்ணிட்டு போட்டோம். அதுக்கு முன்னாடி எதாவது கிடைக்கட்டுங்கிறது தான் நம்மளுடைய பரிதவிப்பு, நம்மளுடைய ஆதங்கம், நம்மளுடைய ஆவல் எல்லாமே அதுதான். அதனால தான் நம்ம வந்து விபத்து குடிமக்கள் சங்கம் வந்து இதற்காக தான் போராடிட்டு இருக்குது. அப்புறம் ஜேவி பற்றி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்கு இல்லையா, ஏக்கர் ஜேவியில் வந்து பத்திரம் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதனுடைய ஒரிஜினல் காப்பி அவங்க கொடுக்கல. இப்போ வந்து அந்த பாண்டுகளெல்லாம் வந்து அன்கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இவங்க எப்படி ஏலத்தில் கலந்து கொள்வது, அந்த பாண்டுகளையும் நம்ம வந்து ஏலத்தில் சேர்த்துக்கலாமான்னு கேட்டப்போ இஓடபிள்யூவில் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பாண்டை நாங்கள் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நிறுவனத்தா கையில் இருக்குது, நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லி இம்மிடியட்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் நீதியரசர் அவர்கள் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுருக்கிறவங்களும் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம், என்ன பிட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8260 ரூபா கட்ட வந்து யூபிஐ மூலமாக கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது, ஒரு பேச்சு வரும்போது அது நல்லதாக எல்லாருமே பயன்படுத்துறது யூபிஐ தான் சொல்லி நீதியரசரும் ஒத்துக்கிட்டாரு. அது ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு எம்எஸ்டிசியில் கேட்டுருக்கிறாரு. அவங்களும் வந்தாங்க அவனை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து நிறுவனத்தாரே வந்து புகாரை ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரே ஒருத்தர் 2 பேர் சொல்லி குறிப்பிட்டாங்க. வீரபாண்டி விக்னேஷா ஒருத்தர், அவர் பேரில் வந்து விஷ்ணு, வீரபாண்டி விஷ்ணுங்கிற ஒரு பேரில் 745 745 என்ட்ரிஸ் அவர் பேரில், அவருடைய மொபைல் நம்பர்லேயே 745 என்ட்ரிஸ் ஆகிருக்குது புகாரில், அப்படி யூடபிள்யூ புகாரில் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும். சரவணன் செல்வகுமார் அவர் பேரில் 834 என்ட்ரிஸ் வந்து அவருடைய மொபைல் நம்பர்லேயே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நிறுவனத்தார் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் பாதிக்கப்பட்டவங்க பார்ட்டியின் பேசினா அதை ஆஜராக சொன்னாங்க. அது நீதியரசர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து ஏஜெண்டாக இருக்கலாம், ஒரு வேளை அவர் யாருக்கெல்லாம் பணத்தை வாங்கி போட்டாரோ அவங்க கம்ப்ளைண்ட்டு அவருடைய ஃபோன் நம்பரே கொடுத்து கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நீதியரசர் சொன்னார். இதை யாராவது ரேண்டமாக ஒரு 2 கேஸையோ 3 கேஸையோ எடுத்து நீங்கள் உண்மையிலே அவர் ஃபிசிக்கலாக அவர் இருக்கிறாரா, அந்த ஏஜெண்ட் அந்த பேர் உள்ளவர் இருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கமர்ஷியல் பில்டிங் வந்து ஏலத்துக்கு சீக்கிரம் வரப்போகுது. நம்ம இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் தோழர்களே. வரப்போகுதுங்கிறது எனக்கு ஏதோ ஒரு இன்டியூஷனில் எனக்கு வந்து அகத்தூண்டுதல், எனக்கு உள்ளுணர்வில் எனக்கு வந்து கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்துட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து பிட் பண்ணலாமா அப்படின்னு நான் வந்து நேற்று கூட நானும் ராமகிருஷ்ணன் சார் ஒரு பதிவு போட்டிருந்தோம். இப்போ அது இவ்வளோ சீக்கிரம் வருங்கிறது நமக்கு தெரியாது. அப்படின்னால அதுக்காக நம்ம ஒரு பிரத்யேகமாக ஒரு மீட்டிங் நாளைக்கு மறுநாள் போடலான்னு இருக்கிறோம். எனக்கு ஒரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை. ஸோ இருந்தாலும் இதுக்கிடையில் நம்ம வந்து முன்முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குரூப்பாக சேர்ந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் சொல்கிறேன், நேற்று சொன்னதான், வெளியாட்கள் யாராவது எடுக்க வந்தாங்கன்னா, அந்த ரிசார்ட்டெல்லாம் எடுக்க வந்தாங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு போச்சுன்னாக்கா அது நமக்கு பணமாக கிடைக்கும். அட்லீஸ்ட் நமக்கு கிடைக்கட்டால் கூட இந்த 1 லட்சம் 2 லட்சம் போட்டவங்களுக்காக பணம் கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து அதில் நம்ம குறுக்கணிக்க போகிறது இல்லை. ஆனால் இது சில நிறுவனத்தில் உள்ள தலைவர்களே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களே ஆட்டையை போடலான்னு நினைக்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வருது. இது சில சங்கங்களும் முயற்சி பண்ணுறாங்கன்னு தகவல் வருது. யாரும் வந்து இது வந்து தவறான ஒரு நோக்கத்தோடு இது வந்து எடுக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவங்க பணம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா வெளியால் வந்து எடுக்கணும். வெளியால் எடுத்து வந்தால் நம்ம யாரும் அதை தலையிட போகிறது இல்லை. ஆனால் நிலைமை இங்கே வேறு மாதிரி இருக்கிறதுனால நாம் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கோம். அதை நம்ம செய்வோம். நாளைக்கு மறுநாள் ஒரு மீட்டிங் கூட்டலான்ட்டு கூட நாங்கள் இடத்துல நாங்கள் பதிவிடுவோம், குரூப்பில் பதிவிடுவோம். அதிகமான முதலீடு செய்தவர்கள் இதில் சிலர் வருத்தப்படுறீங்க, எங்களையும் சேர்த்துங்கன்றீங்க. இது வந்து பெருங்கூட்டத்தை சேர்த்துட்டு நம்ம போக முடியாதுங்க. ஏன்னா ஒரு சிறு நபர்கள் இருந்தால் தான் ஒற்றுமையாக செயல்பட முடியும். ஏன்னா அது கோடிகளில் ஏலம் எடுக்க வேண்டிய விஷயம். இதை போய் நம்ம வந்து சும்மா ஒரு 1000 பேரை கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. ஒரு 10 பேர் 20 பேர் மிஞ்சினா ஒரு 50 பேர் இருந்தால் கூட ஒரு சமாளிக்கலாம். இது பெரிய விஷயம் இது. அதனால் வந்து நீங்கள் கோச்சிக்காதீங்க. எங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்யணும்னு ஆசை. எங்களுக்கு வயசுக்கு மீறி நாங்கள் செயலில் ஈடுபட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், நீதிமன்றத்துக்கு நாங்கள் இன்றைக்கெல்லாம் போகல. எனக்குலாம் உடம்பு சரியில்லை. நீங்கள் பேசிக்கிட்டு எனக்கு நெஞ்செலாம் எரிச்சலாக இருக்குது. ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே இருக்குது. உடம்பு சரியில்லை. நீங்கள் முகத்தில் பார்த்தா டல்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகல. பட் நீதிமன்றத்துக்கு போட்டால் கூட நம்ம உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்கோம்.
என்ன வருத்தம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லாருமே நல்லா பேசினாங்க. பார்ட்டின்னு பேசினா போனவங்க எல்லா சகோதர சகோதரிகளும் நல்லா பேசினாங்க. நாங்கள்லாம் தொழிற்சங்கத்தில் இருந்தவங்க. எங்களுக்கு என்ன ஒரே வருத்தம் தெரியுமா? இப்போ இந்த கணேசாதித்யா தம்பிலாம் நான் வந்து சத்தம் போட்டேன். எல்லாரையும் நான் சத்தம் போட்டதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரும் ஒற்றுமையாக திரண்டு போய் நம்ம ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக கேட்டோம்னா நீதிமன்றத்திலேயோ அல்லது முதலமைச்சர்கிட்டயோ போனால் நம்ம நினைக்கிறது சாதிக்கலாம். அதனால தான் கூட்டுக்குழு கூட்டத்தை நான் கூட்டினேன். ஒருத்தனும் வரலையே, ஒருத்தனும் வரலையே, என்ன திட்டுறான், என்ன கண்ணா அப்படின்னா திட்டுறான். அதாவது அவன் அவன் அப்பா வயசு இருப்பேன் நான், அந்த அந்த தம்பிக்கு அப்பா வயசு இருப்பேன் நான், என்ன கண்ணா அப்படிலாம் திட்டுறான். அது அவனுடைய இயல் குணமாக இருக்கலாம், பிறவி குணமாக இருக்கலாம். அவன் பெற்ற அப்பா அப்படி தான் திட்டுவான், உங்களுக்கு அப்படி திட்டுறான், பரவாயில்ல திட்டிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னாக்கா, தயவுசெய்து தொடரில் நீங்களாம் புரிஞ்சுங்க, இவங்களாம் திட்டணும்னு எனக்கு ஆசை கிடையாது. மக்களுக்கு செட்டில்மெண்ட் வரணும், அதுக்கு எந்த விதத்துலையும் குறுக்க நிற்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, எல்லாரும் சேர்ந்து ஒத்த கருத்தாக போய் நம்ம வலியுறுத்தும் போது அது நீதிமன்றத்தில் ஆனாலும் சரி, சட்டமன்றத்தில் ஆனாலும் சரி, பார்லிமெண்ட்டில் ஆனாலும், ஐநா சபையில் ஆனாலும் சரி, ஒற்றுமையே வெல்லும். முதல்ல ஒத்த கருத்தாக போய் இப்போ நீதிபதி பேசுகிற தனித்தனியாக பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பேசுகிறாங்க. எங்கள் சார்பாக நாங்கள் ஒருத்தர் நிமிஷம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம்னு சொல்லி ஒரே கருத்தை வலியுறுத்தும் போது நீதியரசர் எந்த விதமான மாற்று கருத்தை சொல்ல மாட்டார். ஒரு மாதிரி தங்கமான நீதிபதியெலாம் நம்ம வந்து என் வாழ்நாளெலாம் பார்த்துக்கங்க மாதிரி சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே இறை தூதர் தாங்க அவர். அவர் இப்போ கூட என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நான் ட்ரையல் கோர்ட்டுக்கு ஒன்று தான் நினைக்கிறேன் தவிர இது அப்படியே நான் விட்டுட்டேன்னா பல வருஷங்கள் ஆகும், லேட் ஆகுங்கிறத அவர் சொல்கிறார். இப்பவும் சொல்கிறார். அவருடைய பரிதவித்தெல்லாம் இன்னும் அவர் சொல்கிறார், நீ கூட சொல்கிறார், மகள் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக பணம்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி நிறைய சூழலில் மாட்டிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேலை கேன்சல் பண்ண சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. அதெல்லாம் வந்து நியாயம் தான். அதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் போய் பேசுங்க, கோர்ட்டில் போய் பேசும்பொழுது கருத்தாக பேசுங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு பேசுங்க. இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஏலம் எடுத்திருக்காங்க, என்னுடைய பிளாட் எங்கே இருக்குன்னே தெரிலன்றாங்க, எங்கள் கண்டுபிடிக்க முடியல, கல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் புதர் மண்டி வீடு இருக்குன்றாங்க. நான் என்ன பண்ணேன், ஆக்கப்பூர்வமாக போய் நிறுவனத்துடைய எம்டியை போய் பார்த்து பேசி நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும்னா அவருக்கு ஒத்துக்கிட்டார். நான் பண்ணித்தரேன், சமயம் வைக்கும்போது கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாட்டுகளை விற்பனை செய்கிறதுக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி அவர் எனக்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி போய் கோர்ட்டில் போய் கேளுங்க, கருத்தாக கேளுங்க. எங்களுக்கு இந்த ஃபீஸ் கட்டணம் அதிகமாக இருக்குது, 8700 ரூபா அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைக்க சொல்லுங்கள். அது மாதிரி இந்த பதிவு கட்டணம் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒத்த கருத்தை எல்லாரும் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் ஒரே அணியானு கேட்கும் பொழுது அது நிறைவேறும். அதுக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்களா? என்ன ஆதங்கம்? தேனி சங்கத்தார் இவ்வளோ பேசுகிறாங்க, மணிகண்டெல்லாம் இவ்வளோ பேசுகிறாரு, இந்த வீர பேச்செல்லாம் பேசுகிறாரு, ஏன் வரமாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களோட தனித்தன்மை போருன்னு பார்க்குறாங்களா? தம்பி கணேசாதித்யா ஏன் வரமாட்டேங்கிறாரு? இந்த வகையில் நெய்வேலி அன்பு நாயத்தை கொஞ்சம் பாராட்டுவேன். அந்த மனுஷனாவது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் என்னால் வர முடியல சார், நான் வெளியூரில் இருக்கேன், ஏதோ கேம்புக்கு போயிருக்கேன், அந்த கேம்பில் இருக்கனால எல்லாம் வர முடியல சார், நான் அடுத்த மீட்டிங் வரேன் சார்னு சொன்னார். கணேசாதித்யா டேரெக்டாக மறுத்துட்டாங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க. இப்படி நவகிரகம் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் இருந்தாக்கா எதையும் சாதிக்க முடியாதுங்க, எதையும் சாதிக்க முடியாது. நான் சொல்லிக்கலாம், என் சங்கம் பெரிய சங்கம், 20,000 பேர் மெம்பர் இருக்கான்னு சொல்லிக்கலாம், யூஸ்லெஸ். அந்த மாதிரி இப்போ இந்த ரிசார்ட் வருது, இதுக்கு கூட நம்ம நவகிரகம் மாதிரி இல்லாமல் இதையும் கூட நம்ம மக்களுக்காக வாங்கி கொடுக்கலாம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாங்கி கொடுத்து நம்மளே நடத்தி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட ஒற்றுமையாக வரலாம். வரவே வரமாட்டான். முக்கியமாக மணிகண்டன் வரவே மாட்டாப்புல எனக்கு தெரியும். அவருடைய மைண்ட் செட்லாம் எனக்கு தெரியும். அவரோட மைண்ட் தாட் ப்ராசஸ்லாம் வேறு. நாங்கள் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நாங்கள் வந்து வயசானவங்க, எங்கிட்ட இருக்கிறது நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த நரைச்ச மயிரும் உடம்புல உயிரும் தான் இருக்குது. அதுவும் எப்போ அந்த உயிரும் ஆண்டவர் எப்போ எடுப்பார் எங்களுக்கு தெரியாது. அதனால் போக்கில் ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போங்கிறதுக்காக நான் ஓடிட்டு வைக்கிறோம். அவங்களாம் இளம் வயசுக்காரங்க துடிப்பாக தான் பேசுவாங்க. பாருங்கள், இந்த கணேசாதித்யா என்னை கண்ணாப்பெல்லாம் திட்டிருக்காப்புல. அதாவது ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் திட்டிருக்காப்புல. நான் அந்த தம்பி என்ன சொன்னேன், குள்ளமாக இருக்கிறான்னு சொன்னேன். அது தப்பு தான், பாடி ஷேமிங் பண்ணுறது தப்பு தான். ஏன்னா ஒரு ஆதங்கம், எனக்கு என்ன ஆதங்கம்னா இதாங்க திருப்பி ஆதங்கம். ஒன்று சேர்ந்து வரமாட்டேங்கிறானே, எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒன்று சேர்ந்து வரமாட்டேங்கிறானுங்கிற ஒரு ஆதங்கம் தான் தவிர அவன் மேலே தனிப்பட்ட பிறகு எனக்கு என்னங்க கோவம். அவன் சொல்கிறான், நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமாங்கிறான். நீ யார்
நீ யார், உங்கள் அப்பா யார், நான் யார், எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்கய்யா, எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க. அப்படி தான் பார்க்குறேன் தவிர நீ பெரிய நிலச்சுவந்தாராக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டுக்கு அரசராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்றா வாங்க, ஒன்றா சேர்ந்து தான் சொல்கிறேன். இப்போவும் யாரும் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட நேராக வாங்குங்க. நேராக வந்து என் மூஞ்சி நேராக கேளுங்க. சார் நீங்கள் எதாவது பணம் வாங்கிட்டீங்களா நிறுவனத்திட்ட, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேளுங்க. நான் தனியாக பேசுகிறேன், வாங்க என் வீட்டுக்கு வாங்க பேசுகிறேன். அதனால் சும்மா கண்டதும் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலேருந்து அவர் சுரேஷ் வர அவர் வேறு இப்போ என்ன எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசிட்டு போங்கய்யா, நீங்கள் பேசிட்டு போங்க, நீங்கள் என்னன்னாலும் பேசிட்டு போங்க, நான் அதை பற்றி நம்ம கேர் பண்ண போகிறதே கிடையாது. கடவுளுக்கு தெரியும் நான் எப்படியா பார்க்கணும். நான் மக்களுக்காக நிற்கிறேன், ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும். நீதியரசனுடைய மைண்ட் செட்டும் நான் என்னோடய மைண்ட் செட்டும் ஒன்று தாங்க. ஒரே வேவ்லென்த்து தான். அவர் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சமாவது வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுறணும், அதுக்கப்புறம் எப்படியும் போட்டும் கேஸு அப்படின்னு அவர் நினைக்கிறார். கரெக்டு, அவருக்கு தெரியுது. அவர் நீதியரசு அவருக்கு தெரியும் இந்த கேஸ் எவ்வளோ லேட் ஆகும், யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, எந்த துறை சார்ந்தவங்க இதுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உன்னை யாரையால முதலீடு பண்ண சொல்லுது, நீ முதலீடு போட்டு எங்கே தாலி இருக்கியா, எங்கே உயிரை வாங்குறியா அப்படின்னு தான் பேசுவாங்க தவிர யாரும் செய்ய மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் பிரதிவிக்கிறாரு, ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துன்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம மக்கள் போயிட்டு பெயிலில் கேன்சல் பண்ணு, அதை கேன்சல் பண்ணு, கொஞ்சம் வாங்கிப்போம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஏழை எடுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு என்னங்க, நீங்கள் ஏழை எடுத்த எனக்கு என்ன, நான் ஏழை எடுக்கலை, அதையும் ஒருத்தர் குறை சொல்கிறார், இவர் ஒன்றும் எடுக்க மாட்டாருன்னு. அப்ரூவ்டு ப்ளஸ் நான் ஏழை எடுத்துட்டாக்கா அது சுயநலம் இல்லையா? அதனால நான் வெயிட் பண்ணுறேன். அடுத்து பேரலேண்ட் வரும், அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் என்னது எடுக்கட்டா போகிறாங்க. மக்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்ட பாவப்பட்டவங்க ஏதாவது எடுத்துகிட்டு போங்க. இது நீதியரசர் ஸ்பீடாக போகிறத பார்த்தா இன்னொரு 1 இயர்லேயே முடிச்சுடுவார் போல தெரியுது. இன்றைக்கெலாம் நல்ல ஸ்பீடு, அடுத்தடுத்து வேலை விட சொல்லிட்டே இருக்கிறாரு, ஸ்பீடாக போகுது. அதனால் தயவுசெய்து தோழர்களே, நீங்கள் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்துட்டு தயவுசெய்து ஒற்றுமையாக செயல்பட வாங்க. இப்போ நான் அழைப்பு விட்றேன். இல்லை ஏன் ஒன்று சேர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்று சேரல என்ன பிரச்சனை? ஏன் உங்களுடைய வண்டவாளங்களாம் வெளியே வந்துடும் பயப்படுறீங்களா? உங்களுடைய தகுடு தத்தான் நீங்கள் கணக்கு வழக்கில் பண்ணுற ஊழலுக்கு எல்லாம் வெளியே வந்து நீங்கள் பயப்படுறீங்களா? நாங்கள் மூத்த குடிமக்கள் அப்படிலாம் ஒன்றும் பயப்படலாங்க, அதெல்லாம் ஒன்றும் கேட்கவே மாட்டோம். உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் நீங்களே வச்சுங்க. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, உங்கள் மக்களை என்னெல்லாம் பண்ணிக்கிங்க, எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து நீதிமன்றத்தில் நம்மளுடைய குரலை ஒலிக்க செய்யும். எதுனாலும் சரி தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். 30 நேரம் தண்ணி குடிச்சே ஆகணும். இன்னொரு விஷயம் சொல்லுங்க, சீக்கிரம் இந்த வழக்கை முடிச்சுட்டு டேன்பீட் கோர்ட்டுக்கு விட்டுட்டாங்கன்னா டேன்பீட் கோர்ட்டுக்கு போவேன். ஜட்ஜாக வந்திருக்க யார் தெரியுமா? முத்துக்குமரன் சார், நீதியரசர் முத்துக்குமரன். அவர் யார் தெரியுமா? சாத்தாங்குளம் வழக்கில் அந்த 9 பேருக்கும் ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்தாரு இல்லையா, டபுள் ஹேங்கிங், ரெட்டை தூக்கு தண்டனை கொடுத்தாரு. அவர் தான் இப்போ டேன்பீட் கோர்ட்டுக்கு இப்போ வந்திருக்கிறார். இந்த வழக்கு அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், எவ்வளோ சீக்கிரம் இங்கே முடிஞ்சு அங்கே ட்ரையல் கோர்ட்டுக்கு போகுதோ, டேன்பீட் கோர்ட்டுக்கு போகுதோ, அது வரைக்கும் அவர் இருக்கணும். இருந்தாருன்னா நமக்கு நல்லது. நீங்கள் அங்கே போய் நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், பெயிலை கேன்சல் பண்ண சொல்லுங்கள், என்னன்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா மக்களுக்கு எதாவது வாங்கி கிடைச்சிருக்கப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள். இப்போ போயிட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது குறுக்க போய் நீங்கள் எதாவது நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து புரிஞ்சிங்க. நீதியரசர் அதான் பரிதவிக்கிறாரு. 3 நிமிஷத்தில் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவேன் பெயிலை அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க, உங்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் கிடைக்கும்னு பார்க்குறாரு. அவருக்கு தெரியறது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ ஒரு கல்யாணத்துக்கு பிள்ளைங்களை வச்சுட்டு பிரதி வச்சுட்டு இருக்காங்க. வயசான பிள்ளைங்க 30 வயசு ஆகுது, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, பிரதி வச்சுட்டு இருக்காங்க. மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாமல் மெடிக்கலுக்கு செலவு பண்ண முடியாமல் எத்தனை கஷ்டப்படுறாங்க. ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ ஆண் பிள்ளைங்கள் கூட கல்யாணம் பண்ண முடியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதில் பணிபுரிஞ்ச ஏஜென்ட்ஸே சரி. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் எதாவது கொடுக்கணும், அதையே நம்ம புரிஞ்சிக்க கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். நன்றி தோழர்களே, நன்றி.